அன்பான மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைய பாடப்பகுதிக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பாடப்பகுதியானது நான் இப்பொழுது பாடத்தலைப்பை கூறவில்லை. நான் சில குறிப்புகள் தருவேன், அதாவது க்ளூஸ் தருவேன். அதை கேட்டு நீங்கள் பாடத்தலைப்பை கண்டுபிடிக்க வேண்டும். சரியா? இது ஒரு வகை ஆற்றல். முதல் க்ளூ, இது ஒரு வகை ஆற்றல். கண்டுபிடிச்சிங்களா? சரி, நெக்ஸ்ட் க்ளூ, இது எல்லா இடத்திலும் காணப்படுகிறது. அடுத்த க்ளூ, நமது வாழ்வை இது இல்லாமல் நாம் சிந்தித்து கூட பார்க்க முடியாது. கடைசி க்ளூ, இதனுடைய முக்கிய ஆதாரம், நமது பூமியில் இதனுடைய முக்கிய ஆதாரம் சூரியன் ஆகும். கண்டுபிடிச்சாச்சா? எஸ், நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன? ஒளி. நமது இன்றைய பாடத்தலைப்பு ஒளி. 6வது பாடத்தில், அதாவது உங்களுடைய 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தின் 6வது பாடமான ஒளி என்னும் பாடத்தை குறித்து தான் நாம் இன்று சிலது படிக்க போகிறோம். இன்றைய பாடத்தில் நாம் ஒளி எதிரொலிப்பு விதிகள் மற்றும் சமதள ஆடிகள் குறித்து படிக்க போகிறோம். சரியா? ஒளி எதிரொலிப்பு, ஒளியானது எந்த ஒரு பளபளப்பான பரப்பில் பட்டாலும் என்ன பண்ணுகிறது? எதிரொலிக்கப்படுகிறது. இதுக்கு சில விதிகள் உண்டு என்று நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. அந்த விதிகளை பற்றி, ஒளி எதிரொலிப்பு விதிகளை பற்றி நாம் பார்க்கலாம். ஒளி எதிரொலிப்பு என்றால் என்ன? ஒளியானது பளபளப்பான பகுதிகளில் படும் பொழுது என்ன பண்ணுகிறது? எதிரொலிக்கப்படுகிறது. பாருங்க, ஒளியானது இந்த கண்ணாடியில் பட்டு எதிரொலிக்கப்படுகிறது. இந்த கண்ணாடியில் படக்கூடிய ஒளியானது எதிரொலிக்கப்பட்டு இந்த சுவரில் எதிரொலிக்கப்பட்டு இதனுடைய பிம்பமானது, இந்த சுவர் பாலிஷாக இருக்கிறதுனால அதனுடைய பிம்பமானது இங்கு எதிரொலிக்கப்படுகிறது. சரியா? அப்படி எந்த விதமான எதிரொலிக்கும் பரப்பிலும் ஒளியானது என்ன பண்ணப்படும்? எதிரொலிக்கப்படும். சரியா? இப்போ ஒளி எதிரொலிப்புக்கு சில விதிகள் படிக்க போகிறோம். என்னென்ன விதிகள்னா, 2 விதிகள் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. இதில் எம் பிரைம் என்ற சமதள ஆடி ஒன்று உள்ளதாக கருதுவோம். எம் பிரைம் என்ற சமதள ஆடி ஒன்று இருக்கிறதுன்னு நம்ம கண்டுக்குவோம். இதில் ஏஓ என்ற ஒரு கதிரானது ஓ என்ற புள்ளியில் ஆடியின் மீது படுகிறது என்று கொள்வோம். ஏஓ என்ற ஒரு ஒளிக்கதிர் ஓ என்ற புள்ளியில் ஆடியின் மீது படுகிறது. பட்டு என்ன பண்ணுகிறது? எதிரொலிக்கிறது. எதிரொலித்து ஓபி என்ற கதிராக செல்கிறது. சரி, அப்போ படுகதிர் என்ன? ஏஓ, எதிரொலிப்பு கதிர் ஓபி. சரியா? இப்போ இதுக்கு இந்த எம் பிரைமுங்கிற இந்த சமதள ஆடிக்கு செங்குத்தாக ஒரு கோடு வரையப்படுகிறது. இந்த செங்குத்து கோடு என்ன பண்ணுது? இந்த ஓ என்ற புள்ளி வழியாக செல்கிறது. இது பார்க்கும் பொழுது இதில் படுகோணம் அப்படின்னு ஒரு கோணம் இருக்குது. படுகோணம் என்றால் என்ன? படுகதிருக்கும் செங்குத்து கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணத்துக்கு என்ன பெயர்? படுகோணம் என்று பெயர். படுகதிருக்கும் செங்குத்து கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணத்துக்கு என்ன பெயர்? படுகோணம். என்ன கோணம்? படுகோணம். சரியா? அடுத்து இதிலிருந்து இது என்ன கதிர்? எதிரொலிப்பு கதிர். இந்த எதிரொலிப்பு கதிருக்கும் செங்குத்து கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணத்துக்கு என்ன பெயர்? எதிரொலிப்பு கோணம். சரியா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? விதிகளை சொல்கிறோம். முதல் விதி, படுகதிர், எதிரொலிப்பு கதிர் மற்றும் படுபுள்ளி வரையப்படும் குத்துக்கோடு ஆகிய இம்மூன்றும் எப்படி இருக்கும்? ஒரே தளத்தில் அமையும். என்ன? படுகதிர், எதிரொலிப்பு கதிர், செங்குத்து கோடு இம்மூன்றும் ஒரே தளத்தில் அமையும். சரியா? அடுத்த விதியானது, படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். படுகோணமும்
எதிரொலிப்பு கோணமும் எப்போவுமே எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அதாவது I என்பது படுகோணமானால் R என்பது எதிரொலிப்பு கோணமானால் ஐயும் ஆறும் எப்பொழுதும் சமமாக இருக்கும். இதுதான் என்ன? எதிரொலிப்பு விதிகள். 2 விதிகள் படித்தோம். என்னெல்லாம்? படுகதிர், எதிரொலிப்பு கதிர், செங்குத்து கோடு ஆகிய 3ம் என்ன பண்ணும்? ஒரே தளத்தில் அமையும். படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்பொழுதும் சமமாக இருக்கும். இப்போ இடவல மாற்றம் அப்படின்னு லேட்ரல் இன்வர்ஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இடவல மாற்றம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆம்புலன்ஸுங்கிற வண்டி பார்த்துருப்பீங்க இல்லையா? நம்ம நார்மலாக லெட்டர்ஸ் எல்லாம் எழுதும் பொழுது என்ன பண்ணுவோம்? இடது புறத்திலிருந்து வலது புறமாக எழுதுவோம். ஆனால் இந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் என்ன பண்ணியிருப்பாங்க? வலது புறத்திலிருந்து இடது புறம் நோக்கி எழுதியிருப்பாங்க. இது ஏன் எப்போது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? முன்னால் வரக்கூடிய வண்டியிட, அதாவது இந்த ஆம்புலன்ஸுக்கு முன்னால் செல்லுறது இல்லையா வண்டி, அந்த வண்டியில் உள்ள ரியர் வியூ மிரர், அதாவது பின்னால் வாகனங்களை கவனிக்கிறதுக்குன்னு ஒரு ஆடி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஆடியில் பார்க்கும் பொழுது இது கரெக்டாக தெரியணும். இப்படி திருப்பி இருந்தால் தான் ஆடியில் பார்க்கும் பொழுது கரெக்டாக தெரியும். இதுக்கு தான் என்ன பேர்? இடவல மாற்றம் அப்படின்னு பேர். சரியா? நம்ம ஆடியில் போய் பார்த்தோன்னா நம்ம ஆடியில் பார்த்தோன்னா என்ன பண்ணும்? நம்முடைய வலது புறம் இடதாகவும் இடது புறம் வலதாகவும் தெரியும் இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. வலது கையை ஆடியில் உள்ள பிம்பத்தில் பார்க்கும்போது இடது கையாக தெரியும், இடது கை ஆடியில் உள்ள பிம்பத்தில் பார்க்கும்போது வலது கையாக தெரியும். இங்கே பாருங்கள், இந்த குழந்தைக்கு இது வலது கை இல்லையா? இந்த குழந்தையுடைய வலது கை இது. ஆனால் இந்த வலது கையுடைய பிம்பம் இங்கே எப்படி தெரியுது? இடதாக தெரிகிறது. இப்படிப்பட்ட மாற்றத்துக்கு தான் என்ன பேர்? இடவல மாற்றம் அப்படின்னு பேர். இடவல மாற்றம் என்று பெயர். சரியா? பாருங்க, இது P-ங்கிற லெட்டர். P-ங்கிற லெட்டரை நீங்கள் கண்ணாடியில் வச்சு பார்க்கும் பொழுது அது என்னவா தெரியுது? Q-வா தெரியுது. சரியா? இதே போல் நீங்கள் ஒரு கண்ணாடி எடுத்து வச்சு எல்லா லெட்டர்ஸையும் எழுதி பாருங்கள், உங்களுடைய பேர் எழுதி பாருங்கள், அது எப்படி இடவல மாற்றம் அடையுதுங்கிறத பாருங்கள். கேபிட்டல் லெட்டரில் எழுதுனா உங்களுக்கு நீட்டாக தெரியும். பாருங்கள், PQ. PQ இது என்ன பண்ணுது? PQன்னு இருக்குது. இங்கே பார்க்கும் பொழுது நமக்கு இது என்ன? திருப்பி இருக்கிற QP-ஆக தெரியுது இல்லையா? இப்போ மெய் மற்றும் மாய பிம்பம். ஒரு பொருளிலிருந்து வெளியேறக்கூடிய கதிர்கள், ஒரு பொருள் இருக்குது, எங்கேயோ ஒரு பொருள் இருக்குது, அதிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் ஒரு ஆடியில் பட்டு, ஆடியிலையோ ஏதோ பாலிஷ்டான பரப்புலையோ பட்டு எதிரொலிப்புக்கு பிறகு பாருங்க, எங்கிருந்தோ வரக்கூடிய கதிர்கள் ஆடியில் பட்டு எதிரொலித்து பிறகு என்ன பண்ணுது? ஒன்று சேர்கிறது. அப்படி ஆனால் அங்கே உருவாகக்கூடிய பிம்பம் என்ன பிம்பமாக இருக்கும்? மெய் பிம்பமாக இருக்கும். ஆனால் இது எப்படி இருக்கும்? தலைகீழ் பிம்பமாக இருக்கும். மெய் பிம்பம் ஆனால் தலைகீழ் பிம்பமாக இருக்கும். சரியா? பொருளிலிருந்து வரக்கூடிய ஒளியானது எதிரொலிப்புக்கு பின் ஒன்றா சேர்ந்ததுன்னா அதனால் வரக்கூடிய பிம்பம் மெய் பிம்பம், ஆனால் தலைகீழாக இருக்கும். பொருளிலிருந்து வரக்கூடிய கதிர்களானது எதிரொலிப்புக்கு பின் ஒன்றை ஒன்று சந்திக்காமல், பொருளிலிருந்து வரக்கூடிய கதிர்களானது எதிரொலிப்புக்கு பின் ஒன்றை ஒன்று சந்திக்காமல் விலகி சென்றால் அதை பின்னோக்கி நாம் நீட்டும் பொழுது, இதெல்லாம் அப்படி பின்னால் நம்ம நீட்டி கொண்டு வரும் பொழுது உருவாகக்கூடிய பிம்பத்துக்கு என்ன பெயர்? மாய பிம்பம் என்று பெயர். இது நேரான பிம்பமாகவே இருக்கும். சரி, அப்போ நம்ம கண்ணாடியில எல்லாம் பார்க்கக்கூடிய நம்முடைய பிம்பம் என்ன பிம்பம்? மாய பிம்பம். சரியா? இப்போ இதில் பாருங்க, இந்த ஒளி விழுந்து இதில் இங்கே ஒரு பிம்பம் தெரியுது பாருங்க. இந்த பிம்பம் என்ன பிம்பம்? மாய பிம்பம். இதை நம்ம திரையில் வீழ்த்த முடியாது. ஆனால் இதனால் எதிரொலித்து வரக்கூடிய இந்த பிம்பமானது என்ன பிம்பம்? இது மெய் பிம்பம். இதை நமக்கு திரையில் வீழ செய்ய முடியும். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் படித்தோம்? ஒளி எதிரொலிப்பு விதிகள் படித்தோம். ஆடி பற்றி படித்தோம். ஆடியில் என்ன? இடவல மாற்றம், மெய்பிம்பம், மாயபிம்பம் பற்றி படித்தோம். இனி அடுத்த வகுப்பில் நாம் என்ன பண்ணலாம்?
இன்னும் ஆடிகளை பற்றி படிக்கலாம். அதாவது வளைவு ஆடிகள் அப்படின்னு ஆடிகள் உண்டு. அந்த ஆடிகள் என்ன, எப்படி இருக்கும், அதனுடைய தன்மைகள் என்ன, அதனால் உருவாகக்கூடிய பிம்பங்கள் என்ன என்பன போன்றவற்றை நாம் அடுத்த வகுப்பில் படிக்கலாம்.